மூன்றாவது நாளாக தொகுதி முழுக்க நான் வந்து ஆய்வு செய்திருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு வேப்பூர் தாலுகா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னைக்கு இருக்கிற இங்க அட்மிட் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டாக்டர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா இங்க பாத்துக்கிறாங்க. பேஷண்ட்டு சொல்றாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து புது கட்டடம், அது பழைய கட்டடம். ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் சொல்றாரு இன்னும் தேவைகள் அதிகமா இருக்கு, மனு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது எம்எல்ஏவாக நான் என்ன பண்ண முடியும், இல்லை அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து காலை உணவு அரசு ஸ்கூல்ல போய் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த குழந்தைகளோட சாப்பிட்டேன். காலை உணவு திட்டம் இன்னைக்கு எந்த அளவு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. குழந்தைங்கள்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டேன். தரமான ஒரு உணவு, பொங்கல், கேசரி, சாம்பார், சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு. அந்த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே அதை பாராட்டினாங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து அண்ணன் ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த முறை கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது அம்மா உணவகமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், அதே போல வீடு தேடி மருத்துவம், எல்லாருமே நேற்று என்னை வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்ல சந்திச்சாங்க அந்த ஸ்டாஃப். கடந்த ஆட்சியில அந்த திட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து இப்பவும் அந்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு தேமுதிக சார்பா, என் சார்பா, என் தொகுதி மக்கள் சார்பா என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு உண்மையில் பயனளிக்கிற திட்டம் எந்த ஆட்சி வந்தாலும் தொடரணும் என்பதுதான் கேப்டனுடைய லட்சியம், கொள்கை. அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன். அந்த வகையில் இந்த 3 திட்டங்களில எந்தெந்த சிறந்த திட்டங்களோ அது தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் ஆளும் ஆட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா உணவகத்திலேயே போய் நான் உணவு எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க எல்லாம் கண்டறிந்து உண்மையிலேயே அங்கேயும் தரமான உணவு வெறும் ரொம்ப கம்மி விலையில தர்றாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம கொளஞ்சியப்பர் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, பிளே கிரவுண்டு எல்லா இடமும் நேற்று நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து மது போதை எதிர்ப்புக்கு வந்து நம்ம வந்து பேரணி ஒன்று நடத்தியிருக்கோம். அதை எதிர்க்கும் விதமா அந்த மாணவர்களிடையே நான் பேசினேன். ஒரு விழிப்புணர்வு பேச்சு. மதுவோ போதையோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவையில்லை. எதிர்காலமே இளைஞர்கள். ஸோ கண்டிப்பாக அந்த மது போதையிலிருந்து தமிழ்நாடு விடுபடணும். மது போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. எனவே அதை பத்தி பேசணும். அதே மாதிரி கொளஞ்சியப்பர் கல்லூரிக்கு நான் போனேன். என்சிசி ஸ்டூடெண்ட்ஸோட வெல்கம் ஆகட்டும், அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸு, பிரின்சிபல்ல இருந்து எல்லாரும், அங்க கேப்டன் கட்டி கொடுத்த அங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த கட்டிடங்களை போய் பார்த்தேன். இன்னும் ஃபர்தரா நிறைய கட்டிடங்கள் வேணும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லா மனுக்களையும் நான் வந்து பரிசீலனை செய்து என் கவனத்தில் எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நேற்று மத்தியானத்துக்கு மேல எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா நான் வந்து சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் இங்க வேப்பூர் பிடிஓவையும் நான் சந்திச்சேன். எல்லா பிடிஓஸ், தாசில்தார், மின்சாரத்துறை, மருத்துவத்துறை எல்லா அதிகாரியும் சந்திச்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்எல்ஏவா நான் என்ன பண்ண முடியும், இல்ல நமக்கு அதுக்கு அடுத்த ரேஞ்சுனா கலெக்டரை சந்திச்சு என்ன மனு கொடுக்கணும், அதுக்கு அடுத்த ரேஞ்சுனா துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ற வகையில் பிரித்து அந்த வேலைகளை நாங்க வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தொகுதி முழுக்க மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. நான் இங்க வந்து இங்க வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த என் மக்களுக்கு என்றைக்கும் உண்மையாக இருப்பேன். கேப்டன் கொடுத்த அந்த வழியிலே நாங்கள் பயணிப்போம். நிச்சயம் என்னுடைய பணிகள் மக்களுக்கு தான். ஆவின் கொள்முதல் வந்து இதனால வந்து வாடிக்கையெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டன. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, நானும் பார்த்தேன் அந்த செய்தி. ஆவின் பால் உற்பத்தியே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் கோடை காலம், இங்க தண்ணி இல்லாத வறட்சி, அதனால ஒரு பாதிப்பு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பட் ஆவின் நிறுவனம் அப்படி இல்லை. நிச்சயமாக எப்பொழுதும் வழங்குவது போல் பயனாளிகளுக்கு நாங்க ஆவின் பாலை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பக்கம் 2 கருத்து வந்திருக்கு. நிச்சயமாக ஆவின் பால் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பால் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை அரசு கவனத்துல கொண்டு தடை இல்லாமல் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அதை பத்தி எனக்கு எந்த கருத்து